ஒரு சேயிங் இருக்கு, லேட் மேரிட் ஆர் அன்மேரிட் டாட்டர் இஸ் பெட்டர் தென் அ டெட் டாட்டர். அதாவது ஒரு பொண்ணை நம்ம வீட்ல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா லேட்டா கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, கல்யாணமே ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தப்பான ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு காலம் ஃபுல்லா நம்ம பொண்ணு அழுதுட்டு இருக்க கூடாது, இல்ல தப்பான முடிவுகளை எடுத்துடக்கூடாதுன்றது பெற்றோர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல அப்படி நடக்குதா அப்படின்றது ஒரு பெரிய டவுட். ஏன்னா ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் அப்படின்ற மாவட்டத்துல கணவர் ஒருத்தர் ஃபுல் மது போதையில மனைவிய 2 பக்கமும் கையை கட்டி போட்டுட்டு ரொம்ப மோசமா தாக்குற வீடியோ இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த வரதட்சணை கொடுமையால பெண்கள் உயிரிழந்து போறது அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. மாடர்ன் ஏரால இருக்கோம், நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம், பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்கன்னு என்னதான் ஆரவாரமா ஆர்ப்பாட்டமா பேசினாலும் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் கல்யாணம்ங்கிற பேர்ல அவங்களை கட்டி போட்டு நடக்கிற விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ என்னதான் என் பொண்ணை நான் நிறைய படிக்க வச்சிருக்கேன், நல்ல வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தைரியத்தையும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற நம்பிக்கையையும் கொடுத்து வளர்க்கணும்ன்றதுதான் இப்ப பெற்றோர்களுக்கு அறிவுரையா இருக்கு. மனைவி மேல கணவர் இந்த அளவுக்கு மோசமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காரு அப்படின்றதுனால அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. Cricket.